50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திடீரென அரியலூர் மாவட்ட எஸ்பி அலுவலக அதிகாரிகளையும் அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளரையும் மைக்கில் தொடர்பு கொண்டார். அப்போது மகளிர் காவல் நிலையம் எதற்காக உருவாக்கப்பட்டது என டிஐஜி வருண்குமார் கேள்வி எழுப்பினார். அதற்கு பெண்களின் பாதுகாப்பிற்காக என அரியலூர் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பதிலளித்தார். உடனே அது உங்கள் உதவி ஆய்வாளர் சுமதிக்கு தெரிந்தால் நல்லது என வருண்குமார் கூறி ஒரு ஆடியோவை கேட்குமாறு கூறினார். அந்த ஆடியோவில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் கொடுக்க காவல் நிலையம் வந்தபோது அவரை அலைக்கழித்ததால் எப்போது புகார் கொடுக்க வரலாம் என போனில் கேட்டிருக்கிறார். அதற்கு ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் சுமதி, திமிரெடுத்து ஆடுறியா, நீ எல்லாம் வந்தா என்ன வரலனா என்ன என திமிராக பதில் கூறியுள்ளார். அப்போது இந்த பாஷையில்தான் புகார் கொடுக்க வந்தவர்களிடம் பேசுவீங்களா என இன்ஸ்பெக்டரிடம் கேள்வி எழுப்ப, தெரியாமல் பேசியிருப்பாங்க சார் என இன்ஸ்பெக்டர் சமாளித்துள்ளார். எஸ்பி ஆபீஸ் கேட்டுச்சா? கேட்டுச்சியா, தெளிவா கேட்டுச்சியா. ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க, பப்ளிக்ட்ட ஒரு நல்ல முறையில் பேசலீங்க, அன்வன்வேர்ட்ல பேசுறாங்க. வணக்கங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த டிஐஜி வருண்குமார், இன்ஸ்பெக்டர்னு சொல்ல வெக்கமா இல்ல, எப்படி இப்படி சொல்றீங்க, நீங்க தான் முதல் குற்றவாளி என வெளுத்து வாங்கினார். ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர், இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார், இது ஏதாவது தெரியாம பேசிப்பாங்க சார். சாரி. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. வாயை கொடுத்து வம்பில் மாட்டிய அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வது என தெரியாமல் அமைதியாக இருந்த நிலையில் பதிலளிக்குமாறு டிஐஜி வருண்குமார் கூறியுள்ளார். அவர் செய்தது தவறுதான் சார், நான் எச்சரிக்கிறேன் என இன்ஸ்பெக்டர் பதிலளித்துள்ளார். இதில் இருந்தே உங்கள் காவல் நிலையத்தின் லட்சணம் தெரிகிறது என கூறிய டிஐஜி வருண்குமார், உடனே அந்த உதவி ஆய்வாளர் சுமதி ரேஞ்ச் ஆபீஸருக்கு வர வேண்டும், அவரை துரத்தி விட வேண்டும் எனவும் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் அனுப்புங்க, ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க, ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். டிஐஜி வருண்குமார் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு மைக்கில் டோஸ் கொடுத்த ஆடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.